இந்தியாவின் முன்னணி விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனது விக்ரம்-1 ராக்கெட்டின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு பிறகு 2027க்குள் வணிக ரீதியிலான ராக்கெட் ஏவுதல்களை தொடங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. உலகின் முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு இணையான இந்த வரலாற்று சாதனையை சாத்தியமாக்கிய ஸ்கைரூட் நிறுவன பொறியாளர்களின் சராசரி வயது வெறும் 28 மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. முற்றிலும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட்டில் 3D பிரிண்டட் என்ஜின், முழு கார்பன் கலப்பு அமைப்பு மற்றும் இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட நியூமேட்டிக் பிரிப்பு முறை ஆகிய 3 அதிநவீன தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 1000 கிலோ எடை சுமந்து செல்லும் திறன் கொண்ட விக்ரம்-2 ராக்கெட்டை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஏவ திட்டமிட்டுள்ளதாகவும், ஆரம்பத்தில் மாதத்துக்கு 1 ராக்கெட் தயாரிக்கும் இலக்கை நோக்கி செயல்படுவதாகவும் ஸ்கைரூட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 70 நாட்களாக ரசாயன நுரை பொங்கி காற்றில் பறந்து செல்வது மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 704 கனஅடியாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரில் துர்நாற்றத்துடன் பனிப்பாறை போல நுரை மிதந்து செல்கிறது. இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.